வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நான் இப்போ இந்த சின்ன குழந்தைங்களுக்கு 6 மாத கை குழந்தைங்களுக்கு இப்போ மார்கண்ண சூப்பு செய்கிறேன். அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறேங்க. இப்போ இதில் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு பொட்டேட்டோ ஒன்று, உருளைக்கிழங்கு. சின்னதுலேருந்து குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்கு சேர்த்தோன்னா வாயுவே வராது. ஆனால் நடுவில் சேர்த்தா தான் குழந்தைங்களுக்கு வாயு வரும்னு சொல்லுவாங்க. அதனால நாங்கள் எப்போவுமே சின்ன குழந்தையிலே சேர்த்துருவோம் 6 மாதத்தில். அதனால் ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ வந்து நான் குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ அடுப்பத்தலாம். இப்போ இந்த குக்கர் காயட்டும். அது வரைக்கும் நம்ம இப்போ வந்து இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு 2 பத்தை தேங்காயில் நான் அரைச்சி நல்லா புளிஞ்சு பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் சேர்க்கணும் குழந்தைங்களுக்கு. அதே போல் இங்கே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நான் எப்போவுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஏலக்காயும் பட்டையும் நாங்கள் அதில் அரைச்சி மிக்ஸ் பண்ணிடுவோம். அப்போ தான் அந்த வாசனையும் நல்லாயிருக்கும். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம முழுசாக போட்டோன்னா எடுத்து வெளியே போட்டுருவாங்க பசங்க. இப்போ இது வந்து வீட்டில் அரைச்ச மசாலா. வீட்டில் வந்து காரம் இல்லாமல் இருக்கும். இதுதான் இப்போ தேவை. இப்போ இது வந்து நான் மார்கண்டமும் 100 கிராம் வாங்கியிருக்கேன். இது கூட வந்து 2 நல்லி வாங்கினேன் குழந்தைங்களுக்கு. அதில் நம்ம தட்டி கொடுத்தானா நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்ட்டு இப்போ இந்த மார்கண்டம் வாங்கியிருக்கேன். ஆட்டுக்கறி தான். இதையும் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த குக்கர் காஞ்சிச்சு. இப்போ நம்ம இதில் எண்ணெய் சேர்க்கலாம். இப்போ எண்ணெய் வந்து ரொம்ப ஊற்றக்கூடாது. இந்த குழிக்கரண்டிக்கு 1 கரண்டியே போதும். இதே 2 டீஸ்பூனுக்கு கலவு தான். இந்த எண்ணெய் சூடாச்சு. இதில் இந்த சின்ன வெங்காயத்தை சேர்க்கலாம். வெங்காயம் பாதி பொரிஞ்சிச்சு. இது கூடவே நம்ம வந்து இப்போ இதில் 1 டீஸ்பூனு உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தோடு உப்பு போட்டோன்னா சீக்கிரமாக வந்து அந்த வெங்காயம் வந்து பொரிஞ்சிடும். அதுவும் சின்ன வெங்காயம் சீக்கிரம் தான் பொரியும். இருந்தாலும் நம்ம எப்போதுமே போடுறது நல்லது. இங்கே பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் இடத்துல வந்துச்சு. இப்போ நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்ல 1 டீஸ்பூன் போடுறேன். அதே போடுவோம். 100 கிராமுக்கு நமக்கு அந்த 1 டீஸ்பூனே போதும். ஒரு செகண்டுக்கு நம்ம கொஞ்சம் அது வதங்கினா நல்ல ஸ்மெல்லு, வாசனை நல்லா வரும். இப்போ 1 செகண்ட் ஆயிடுச்சு. நம்ம இது போடும்போது நம்ம கொஞ்சம் ஸ்டவ்வை வந்து கம்மி பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நம்ம மூடி வைக்கலாம். 1 நிமிஷம் எடுத்துக்கு அப்புறமா பண்ணலாம். அது வரையும் நம்ம கொஞ்சம் ஸ்டவ்வை கம்மி பண்ணி வைக்கலாம். சிம்மிலே இருக்கணும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து நம்ம இது கூட அந்த மார்கண்டை நம்ம சேர்க்கலாம். மட்டுமே இது ஒரு 3 வாட்டி நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சா போதும். ரொம்பலாம் கழுவட்டியதில்லை. இப்போ கொஞ்சம் அடுப்பு ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். இது கூடவே இந்த உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு போட்டு நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பாடு மசிச்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு காலையில் டிஃபனுக்கு மாதிரி கூட நம்ம கொடுக்கலாம். உருளைக்கிழங்கு கொடுத்துட்டு நம்ம வந்து சுடுதண்ணி கொடுக்கணும். கொடுத்தோன்னா பிள்ளைங்களுக்கு நல்லா ஜீரணமாயிரும். சின்னதிலே சேர்த்தோன்னா வாயு கிடையாது. பெருசான அப்புறம் சேர்த்தா தான் அவங்களுக்கு கேஸ்டபிள் வருது. பாருங்கள், இந்த மசாலா சேர்க்குறேன். இது வந்து 1 டீஸ்பூன் போட்டேன். ஒரு 1.25 தான் நான் போடுறேன். இதே போதும் குழந்தைங்களுக்கு. காரம் இருக்காது. வீட்டில் சேர்த்து அரைச்சது தான். அந்த காரத்துக்காக வேண்டி தான் நம்ம இப்போ வந்து இந்த தேங்காய் பால் சேர்க்குறோம். இப்போ அது கூட நான் தேங்காய் பாலையும் நான் சேர்த்துட்றேன். தேங்காய் பால் சேர்க்கும்போது நம்ம வடிகட்டி வைக்கும்போது அடியில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும். அந்த தேங்காயோடைய தோல் அதை நம்ம எடுத்துடணும். இதே போதும். 1 கிண்ணம் தான் நான் போட்டிருக்கேன். இது வந்து 2 கிளாஸ் தான் இருக்கும் தண்ணி. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு 1 கரண்டி தான் போட்டோம் உப்பு. அது குழந்தைங்களுக்கு உப்பு கம்மியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. பெரியவங்களும் இந்த மாதிரி காரம் சாப்பிடாதவங்க, வயசானவங்க, இல்லைன்னா நம்ம கூட நம்ம சாப்பிட்லாம். அந்த மாதிரி சாப்பிட்டோன்னா நமக்கு தேவைன்னா கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம். தேவையில்லைன்னு நினைக்கி நமக்கு இந்த காரம் போதும், இந்த உப்பை போதும். இது குழந்தைங்களுக்கு தான். இது நல்ல சூப்பு மாதிரி சாராக இருக்கும். இப்போ வந்து நம்ம குக்கரை மூடி போட்டுடலாம். இது ஒரு 5 விசில் வரலாம். 5 விசில் போட்டுக்கலாம், இல்லை 7 விசில் போட்டுக்கலாம். நல்லா நமக்கு வெந்துச்சுன்னா நல்லா அந்த சாறு இறங்கும். அந்த சாறு தான் நம்ம அந்த குழந்தைங்களுக்கு, நம்ம 6 மாத குழந்தைங்களுக்கு நம்ம ஊட்ட போகிறோம். அதை ஊற்றி நல்லா பிசைஞ்சு டிஃபன்லேயோ சரி, இட்லி, தோசை, இடியாப்பம் அதுக்கு ஊட்டலாம். சாப்பாட்டுக்கும் போட்டு நம்ம ஊட்டிக்கலாம். அதில் அந்த உருளைக்கிழங்கையும் எடுத்து போட்டு நம்ம அவங்களுக்கு சேர்த்துக்கலாம். மீதி கறி வந்து நம்ம வேறு குழந்தைங்களோ நம்மளோ இல்லை வேறு யாருன்னா சாப்பிட்டுக்கலாம்.
1 வயசுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த கறியை வந்து நல்லா மசித்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். ஒரு வயசு 1.25 வயசுக்கு அப்புறமா தான் கொடுக்கணும். இந்த மட்டன் வந்து 3 நாள் ஆகுமா ஜீரணமாகறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்து அவங்க குடல்லாம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால் சீக்கிரமாக கொடுக்கக்கூடாது. இதை மாதிரி நல்லா வேக வச்சு அவங்களுக்கு சூப்பாக கொடுக்குறது ரொம்ப ஹெல்த்தி. இப்போ வந்து ஒரு 5 விசில் வரட்டும், அப்புறமா காட்டுறேன். இப்போ இந்த மார்கண்டம் சூப்பு வந்து 5 விசில் ஆயிடுச்சு. இப்போ நான் சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 5 விசிலுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த விசில் அடங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஆவி அடங்கின அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆகும், எடுத்துகிட்டு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த சூப்பரான மார்கண்டம் சூப்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த கை குழந்தைங்களுக்குலாம் நம்ம சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா இந்த மாதிரி வெஜிடேரியன் சூப்பு இந்த மாதிரி போடணும். இந்த மாதிரி எலும்பு சூப்பு, மார்கண்ட சூப்பு இது மாதிரி அவங்களுக்கு போட்டு கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு 1.25 வயசுக்கு மேலே தான் நம்ம கறியை வந்து நல்லா கைமா மாதிரி பொடியாக கொத்தி நம்ம கடையில் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வாங்கி அவங்களுக்கு ஒரு 10 விசில் போட்டு நல்லா பிசுக்கி அப்படியே நூல் மாதிரி நம்ம கொடுக்கணும். இப்போதைக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. இப்போ எங்கள் வீட்டில் வந்து 3.5 வயசில் பாப்பா இருக்காங்க குழந்தை. ஏன்னா அந்த குழந்தைக்கு நாங்கள் வந்து இந்த எலும்பெல்லாம் நாங்கள் கொடுப்போம். அந்த எலும்பில் அந்த மூளை எலும்பு இருக்குது பார்த்திங்களா, அதில் நம்ம தட்டி அதையும் கொடுப்போம். அதை மாதிரி இந்த மார்கண்டத்தில் இந்த கறியெல்லாம் இருக்குல்ல, அதை அவங்களுக்கு கொடுக்கலாம். நல்லா பிசைஞ்சு நல்லா சின்னதாக பீஸாக நம்ம கொடுத்துருவோம். இப்போ வந்து 8 மாதத்தில் எங்கள் வீட்டில் ஒரு குழந்தை ஒன்று இருக்கிறாங்க. அந்த பாப்பாக்கும் இந்த 3.5 வயசு பாப்பாவுக்கும் சேர்த்து தான் நான் அந்த மாதிரி செய்கிறேன். ஏன்னா நம்மலாம் வந்து நல்லா காரம் போட்டு நல்லா செய்வோம். அதெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு தான் நான் அவங்களுக்கு எப்போவுமே தனியாக இந்த முட்டை எலும்பும் வாங்கி மார்கண்டம் போட்டு நான் கொடுப்பேன். அதோடு இந்த பொட்டேட்டோவும் நம்ம சேர்த்து கொடுக்கலாம். கை குழந்தைக்கு பொட்டேட்டோவும் கொடுக்கலாம். அந்த 3.5 வயசு பாப்பாவுக்கும் பொட்டேட்டோ ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. அதனால தான் அந்த தேங்காய் பால் ஊற்றி நம்ம வீட்டில் இருக்கிறது 1.25 டீஸ்பூன் மசாலா, அதில் வந்து காரம் இல்லாமல் நம்ம தனியாலாம் சேர்த்துனால நல்லா அரிசி பருப்பெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம். அதனால் காரம் இருக்காது. அதான் வந்து நம்ம 2 பத்தா தேங்காய் பால் அரைச்சி நம்ம அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து சாப்பாட்டுக்கோ டிஃபனுக்கோ எல்லாத்துக்கும் இந்த குழந்தைக்கு சரியாக நல்லாயிருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் பெரியவங்க முதியோர்கள் இருந்தாலும் நம்ம கொடுக்கலாம். இல்லை நம்மளுக்கே வந்து கொஞ்சம் ரொம்ப ஹீட்டாக இருக்குது, நம்ம வந்து காரம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்மளும் இந்த மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். இதனால் எந்த இதுவும் கிடையாது, யார் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இது 6 மாதம் கை குழந்தைக்கு கொடுக்கலாம். நான் வந்து இதுலேருந்து ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து போட்டு அவங்களுக்கு இந்த சாறை ஊற்றி நான் சாப்பாட்டில் பேசி கொடுப்பேன். நல்லா சாப்பிடுவாங்க. இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.